அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் மிதுன ராசிக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அடுத்த 4 மாத காலத்திற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, ஜென்ம ராசியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத இந்த சூழலில் அதிசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகி அதீத நன்மை கொடுக்கும் தனஸ்தானத்தில் நுழைவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் என்ன, மிக பெரிய அளவுல சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் என்ன மாற்றம் நிகழப் போகிறது, ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அடுத்த 4 மாத காலத்திற்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் தெளிவாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏனென்றால் 9 கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார். ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானினுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் மனித வாழ்வுல மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன. என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும். ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை. இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை 2, 5, 9 மற்றும் 11 இந்த 4 இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார். அதே குரு பகவான் 4, 7 ஆகிய இடங்களில் வலம் வரும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த 6 இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான். ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார். எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவுல சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது. சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று 3, 6, 8 ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் 10, 12 ஆகிய இடங்களும் குரு பகவானின்
அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த 4 மாத காலத்திற்கு வலம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுவதே மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் நுழைகிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாத காலம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ரூண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக குறையும், கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் வளர்ச்சி நிச்சயம் உண்டு. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அசைக்க முடியாத வளர்ச்சி இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மிக சிறப்பான பணிகளை மேற்கொள்வதோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், புதிதாக வேலை வாய்ப்பில், நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உச்ச குருவால் உங்களை தேடி வரும்.